10/11/2025 அன்னைக்கு டில்லி செங்கோட்டை அருகில் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கார் குண்டுவெடிப்பு நடந்து அதில் 13 பேர் இறந்துட்டாங்க, 21 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். டெல்லிக்கு அருகே ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஃபரீதாபாத் அப்படிங்கிற இடத்துல உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டிங்க. அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பணிபுரிகிற டாக்டர்கள் தான் சதி செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தீவிரவாத செயலை டெல்லியில் அரங்கேற்றுக்கிறாங்க அப்படின்னு இப்போ என்ஐஏ விசாரணையில் தெரிய வருகிறது. டாக்டர்கள்னா கடவுளுக்கு சமம், உயிர் காப்பவர்கள், அப்படித்தானே நம்ம அந்த டாக்டருக்கு மேல மரியாதை வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்களேன், அந்த உயிர் காக்க வேண்டிய டாக்டர்களே இப்போ உயிர் எடுக்கக்கூடிய கொலைகாரர்களாக மாறிவிட்டாங்க. என்னங்க நடக்குது வாங்க பார்க்கலாம். நம்ம டெல்லியில் செங்கோட்டை அருகில் உள்ள மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் கேட் நம்பர் 1க்கு பக்கத்தில் இருக்க ஒரு டிராபிக் சிக்னல்ல வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கார் குண்டுவெடிப்பு நடக்குது. அதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 பேர் இறந்துட்டாங்க, ஒரு 21 பேர் படுகாயம் அடைஞ்சு இன்னமும் அந்த லோக் நாயக் ஹாஸ்பிட்டல்ல இன்னமும் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் அதுல பிழைச்சு நல்லா வருவாங்க தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவம். இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக எல்லா போலீஸும் இனிஷியலா விசாரிச்சா கூட நம்ம நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி என்ஐஏ அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க விசாரணை செஞ்சு புதுசா நிறைய தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்குங்க. அதாவது அந்த குண்டுவெடிப்பு நடத்திய அந்த கார் இருக்கு இல்லையா, ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ஹூண்டாய் i20 காருங்க. அப்ப அந்த கார் குண்டு வெடிக்கும் போது அந்த காரை ஓட்டி வந்த ஒருத்தன் மட்டும்தான் நம்ம எல்லா கேமராலும் நல்லா தெரியுது, வேற யாரும் இருந்த மாதிரி தெரியல. அந்த கார்ல கார் குண்டு வெடிக்கும் போது அந்த காரை ஓட்டி வந்த நபர் யார் அப்படின்னா அந்த வீடியோ மற்ற ரெக்கார்டெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஃபரிதாபாத்ல அல்ஃபலா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னு டீச்சிங் ஃபேக்கல்டி டாக்டர் முகமது என்ற உமர் உன் நபி அப்படிங்கிற பேர். அந்த டாக்டர் தான் ஒரு தீவிரவாதியா இருந்து புனிதமான தொழிலை செய்ய இருக்கின்ற மாணவர்களை பக்குவப்படுத்தி அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு ப்ரொஃபசர் அந்த இடத்துல வச்சு கார் குண்டை வெடிக்க செய்திருக்கிறார். இவன் யாருன்னா, இவன் புல்வாமை பக்கத்தில் உள்ள ஒரு ஷம்பூரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்மன் தான் டாக்டர் முகமது உமர் உன் நபி. இந்த ஃபரிதாபாத்தில் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அங்கே மிகப்பெரிய ஒரு கான்ஸ்பிரசி. டாக்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த சதி ஆலோசனையில் ஈடுபட்டு பல்வேறு இடங்களில் குண்டு வெடிப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொக்யூர் பண்றாங்க. வெடிபொருட்கள்லாம், அமோனியம் நைட்ரேட், ஃபியூல், வேற வெடிமருந்துகள்லாம் நிறைய இடத்துல ப்ரொக்யூர் பண்றாங்க. நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. எங்கெங்க போய் வெடிபொருள் வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கும் இப்போ நிறைய ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்கு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அவங்களுடைய அசோசியேட் சில வேற வந்து அரெஸ்ட் பண்ணி ஏறத்தாழ 2900 கிலோகிராம் ஆஃப் வெடிபொருட்களை கைது பண்ண உடனே பெட்டர்பாய் பயந்து போன இந்த உமர் உன் நபி வந்து அவனுடைய காரை எடுத்துக்கிட்டு அவன் எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாம டெல்லியில வச்சு அந்த இடத்துல செங்கோட்டை பக்கம் போகும்போது கார் குண்டு வெடிச்சிருச்சுங்க. உண்மையிலேயே அவனுடைய நோக்கம் அந்த இடத்துல குண்டை வெடிக்க செய்வது அல்ல. ஏன்னா அதுக்கு ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி வெவ்வேறு இடங்களில் வெடிக்க செய்ய இருக்குது. அவன் ஒரு பயம், ஒரு பெட்டர்பிள் இருக்கிறான். எல்லாத்தையும் நம்ம சைடில் உள்ளவங்களாம் பிடிச்சிட்டாங்க, நிறைய வெடிபொருளை சீஸ் பண்ணிட்டாங்களே, நம்மளா கைது பண்ணிருவாங்களோ அப்படின்னு போகும்போது ஒன்னு ஆக்சிடென்ட்ல இந்த கார்ல இருந்து அந்த குண்டு வெடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஒரு பேனிக் ரியாக்ஷனா இவன் ஏதாவது பண்ணி அது வெடிச்சாலும் வெடிச்சிருக்கலாம். அப்படிதான் இப்போதைக்கு வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க. ஆனா என்னாச்சு, அந்த கார் குண்டு அந்த இடத்துல வெடிச்ச உடனே பக்கத்துல உள்ள கார்கள்லாம் தீப்பிடிச்சு கரிக்கட்டை ஆகுறாங்க. நிறைய பேர் பியாண்ட் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பில்டிங் கண்ணாடி உடைஞ்சி நிறைய பில்டிங் எல்லாம் சேதம். இந்த காரை ஓட்டி வந்த இந்த டாக்டர் உமர் உன் நபி இருக்கார் இல்லையா, அவன் பாடி செதறி வலது காலின் ஒரு பகுதி ஆக்சிலரேட்டர் பக்கத்துல தனியா துண்டாகி உள்ள இருக்குது. அந்த கால் அதை வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உதவியுடன் அதை சீஸ் பண்ணி டிஎன்ஏ டெஸ்டுக்கு அதை அனுப்புனாங்க. இப்போ டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பும்போது இந்த இறந்து போன உமர் உன் நபி உடைய அம்மா, அவங்களுடைய பிரதர்ஸ், அவங்க 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ணி அவங்க இருந்து சாம்பிள் எடுத்து டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து செக் பண்ணோம்னா 100% இறந்து போன அந்த டிரைவர் டாக்டர் உமர் உன் நபி தான் என்று கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. ஏற்கனவே இந்த டாக்டர் உமர் வந்து அந்த புல்வாமா பகுதியில் டாக்டரா பணிபுரிஞ்சு அங்க சில மிஸ்டீட்லாம் பண்ணி தீவிரவாதிகள் ஏதோ சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லி அங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு வந்து புதுசா இப்போ ஹரியானால ஃபரிதாபாத்ல வந்து இந்த அல் ஃபலா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ரொம்ப யோகியர் மாதிரி இங்க சேர்ந்துட்டு இங்க எல்லா வேலையும் அண்டர் கிரவுண்ட்ல செஞ்சுட்டு இருக்காருங்க. இப்படி இந்த மாதிரி நடந்ததை இது எப்படி வந்தது வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்னா, காஷ்மீர்ல அந்த புல்வாமா பகுதிகளில்
பாகிஸ்தானுடைய தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த அந்த ஜெய்ஷி முகமது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அங்க அவங்களை சேர்ந்த மசூத் அசார் போன்ற அந்த லீடர்கள் எல்லாம் பிரைஸ் பண்ணி அந்த தீவிரவாத இயக்கத்தை பாராட்டி நிறைய போஸ்டர்கள்லாம் திடீர்னு அந்த புல்வாமா பகுதியில் ஸ்ரீநகர்ல ஒட்டுறாங்க. ஸ்ரீநகர்ல அந்த நேரத்தில் இப்ப எஸ்பியா இருந்தவர் யாரு அப்படின்னா நம்ம ஆந்திராவை சேர்ந்தவர் சந்தீப் சக்கரவர்த்தின்னு. அவர் 2014 பேட்ச் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் தான் இப்ப சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஸ்ரீநகர். அவர் ரவுண்ட்ஸ் போகும்போது பாக்குறாரு, என்னது தீவிரவாதிகளுக்கு ஆதரவா மிகப்பெரிய போஸ்டர் விட்டுருக்காங்களே, அதுல ஒட்டுனதுல 2-3 பேர் நான் நிறைய பார்த்திருக்கேன். இவன் ஏற்கனவே கல்லறிஞ்சி பிரச்சனை பண்ணி மோசமான ஒரு நோட்டீஸ்க்கு வந்த ஆளாச்சே, யார் இந்த நோட்டீஸை ஒட்டுனது, உடனே கண்டுபிடிங்கன்னு உத்தரவு போட்டார். நோட்டீஸ் ஒட்டுனது யாருன்னு அவனை பிடிச்சி என்ன விசாரிக்கும் போது இவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்ல உடனடியாக அவர் என்ஐஏ, உத்தரப்பிரதேசம் போலீஸ், ஹரியானா போலீஸ், டெல்லி போலீஸ் எல்லாம் அலர்ட் பண்ணார். அவர் கொடுத்த தகவல்ல தான் என்ஐஏ மத்தவங்க எல்லாம் ரெய்டு பண்ணி 2900 கேஜி வெடிபொருட்களை எல்லாம் சீஸ் பண்ணாங்க. ஒரு 3-4 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த மிகப்பெரிய ஒரு சதி, நிறைய இடங்கள்ல குண்டுவெடிப்பு செய்யணும் அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் அந்த போட்ட திட்டம் தவிடுபடியாகி விட்டது. இனிஷியலா நம்ம சந்தீப் சக்கரவர்த்தி அந்த எஸ்பிக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகள். ஏதோ போஸ்டர் விட்டுருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னு அவர் புரிந்தார் வச்சவங்களேன், இவ்வளவு பெரிய விஷயங்கள் வெளிச்சத்துக்கே வந்திருக்காது. அடுத்து மிகப்பெரிய குண்டுவெடிப்புகள் பல்வேறு இடங்களில் நடந்திருக்கும். அதை தடுத்தது இந்த சந்தீப் சக்கரவர்த்தி சீனியர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஸ்ரீநகர் தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், யூபி போலீஸ், ஹரியானா போலீஸ், டெல்லி போலீஸ், என்ஐஏ எல்லாம் ஆக்ஷன் எடுத்து 2900 கேஜி வெடிபொருட்களை சீஸ் பண்ணாங்க. அந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் போய் கேம்பஸ்ல பார்த்தோம்னா அந்த பிரீசா வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிள் அங்க இருக்குது. அந்த வெஹிக்கிளை சீஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுல AK-47 ரைபிள் இருக்கு, நிறைய அம்யூனிஷன்லாம் இருக்குது. அது யார் ஓனர் அப்படின்னு பார்த்தானா இந்த கார் குண்டுவெடிப்பு ஓட்டு போனால டிரைவர் டாக்டர் உமர் உன் நபி, அவனுடைய கார் தாங்க. அதையே சீஸ் பண்ணிட்டாங்க. உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 நபர்களை கைது செய்தார்கள். அது யாருன்னா அடில் அகமது ரத்தோர், முஜாமில் ஹஜீஸ் அப்படின்னு ஒருத்தர், 3வது டாக்டர் சஹீன் சயீத் என்று ஒரு பெண் டாக்டர். இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் நாட்டு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை. என்னது, ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ப்ரொஃபசர்ஸ், டாக்டர்ஸ் அவங்களே இப்படிப்பட்ட ஒரு சதிச்செயலில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மீது இதாகி போச்சு. இப்படி தன கூட இருந்தவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண உடனே பயந்து போன இந்த உமர் உன் நபி தான் I-20 வண்டி அதை எடுத்துக்கிட்டு எங்க போறது ஏது போறது தெரியாம பல்வேறு இடங்களை சுத்தி டெல்லியில ஒரு மசூதியில போய் ஒரு 3-4 மணி நேரம் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெட் ஃபோர்ட் பக்கம் வந்து நின்று இருக்கும்போது இந்த வெடிகுண்டு நிகழ்ச்சி நடந்து விட்டது. சோ அங்க அந்த வெடிகுண்டு நடந்தது, அந்த இடத்துல வெடிக்கப்பட வேண்டும் அந்த குண்டு அப்படின்னு சொல்லி பண்ண மாதிரி தெரியல. பேனிக்ல ரியாக்ஷன்ல ஏதோ ஒன்னு ஆயிருக்குதுங்க. ஆனாலும் இந்த மாதிரி அல்ஃபலா யூனிவர்சிட்டியில உள்ள டாக்டர்ஸ் அவங்களே இப்படிப்பட்ட ஒரு சதி ஆலோசனையில் செஞ்சு பண்ணது கொடூரமானது, கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கேபினட் மீட்டிங் போட்டு இது ஒரு சாதாரண செயல் அல்ல, இது ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு கண்டம் பண்ணாங்க. இதுல இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை வேரோடு அறுப்போம், காரணகர்த்தாக்கள் யார் இருக்காங்க, யார் இருந்தாலும் சொல்லி அவங்களை வேட்டையாடுவோம் அப்படின்னு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள். இப்படி டெரரிஸ்ட் ஆக்ட் சொன்ன உடனே உலக நாடுகள், பெரும்பாலான நாடுகள் எக்ஸப்ட் பாகிஸ்தானை தவிர எல்லாருமே இதை நாங்கள் பயங்கரவாத தீவிரவாத செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், நாங்க இந்தியா பக்கத்தில் இருக்கணும், சைனா கூட நமக்கு ஒரு ஆறுதல் சொன்னாங்க. ஆனா பாகிஸ்தான் ஒண்ணுமே சொல்லல. என்னாச்சு, அடுத்த நாள் பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல கோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு குண்டுவெடிப்பு நடந்து ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. உடனடியாக நம்ம அங்க குண்டுவெடிப்பு நடந்தது அதுக்கு ஒன்னும் ஆறுதல் சொல்லாத பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உடனடியாக இஸ்லாமாபாத்ல நடந்த குண்டுவெடிப்புக்கு இந்தியா தான் காரணம் அடுத்து அறிக்கை விட்டார். இப்படி எப்ப பார்த்தாலும் வன்மத்தை, விஷத்தை கக்கிக் கொண்டே இருப்பதுதான் பாகிஸ்தானுடைய வேலையா ஆயிருச்சு. இப்போ இந்த நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி விசாரணையில் ஒரு 4 டாக்டர்ஸ் சம்பந்தப்பட்டது தெரிஞ்சது. அந்த 4 டாக்டர் யாரு, அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிந்துகின்ற 4 டாக்டர். நம்பர் 1 வந்து டாக்டர் முகமது என்ற உமர் உன் நபி. இவன் தான் காரை ஓட்டு போனவன், அந்த I-20 காரை அது சம்பவ இடத்துல இறந்து விட்டான். உமர் தான் என்று DNA டெஸ்ட்ல கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த உமர் உன் நபி இருக்காரு, இவனுடைய மனைவி, அவங்க பேர் வந்து அஃபீரா. இந்த அஃபீரா யார் அப்படின்னா அவங்க வீட்டில் ரெய்டு பண்ணி செக்அப் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய மனைவி அஃபீரா வச்சிருந்த பாஸ்போர்ட் என்னன்னா பாகிஸ்தான் பாஸ்போர்ட், பாகிஸ்தான் நேஷனல் என்று இருக்கிறது.
அவர் வீட்டை நல்லா செக் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது அவர் வீட்டில் நிறைய இந்த டாக்டர் உமருடைய பர்சனல் டைரி மாட்டுது. அந்த பர்சனல் டைரியில அவன் நிறைய போன் நம்பர், யாரெல்லாம் மீட் பண்ணா, அப்புறம் இந்த சம்பவத்தை அரங்கேற்றுவதற்கான ப்ளூ பிரிண்ட் எல்லாமே இருக்குதுங்க. இத போலீசார் கைப்பற்றிட்டாங்க. இரண்டாவது, டாக்டர் ஷஹீம் ஷாஹித் அப்படின்னு ஒரு பேர், ஒரு டாக்டர். அவர் யார் அப்படின்னா, டாக்டர் ஷஹீம்னா ஒரு லேடி டாக்டர். அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த லேடி ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிட்டு இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாருங்க, இந்த ஜெய்ஷி முகமதுடைய இந்திய பிரிவுக்கு அவங்க தான் தலைவரா. இவங்க பாகிஸ்தான்ல செயல்படக்கூடிய ஜெய்ஷி முகமதுடைய தலைவர் மசூத் ஆசாருடைய நெஃப்யூடைய ஒய்ஃபுக்கு தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க அரெஸ்ட் பண்ண பிறகு நமக்கு சரியான தகவல் கிளீனா கிடைக்குதுங்க. ஆக இந்த பெண் டாக்டர் ஜெய்ஷி முகமதுக்கு இந்திய பிரிவு பெண்கள் பிரிவுக்கு தலைவராக ஆக்ட் பண்ணிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மூணாவது, முஜாமில் சஹில் ஞானை அப்படின்னு பேரு. அவர் யார் அப்படின்னா, அவரும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டாக்டர் தாங்க, அல்ஃபலா யூனிவர்சிட்டி பண்ணிருக்காரு. அவர் தங்கி இருக்கிறது எங்கன்னா அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில பில்டிங் நம்பர் 17ல ரூம் நம்பர் 13ல தங்கியிருக்கார். இந்த படுபாதக டாக்டர்கள் எல்லாருமே அந்த ரூம் நம்பர் 13ல தான் போய் டெய்லி மீட் பண்ணி கதவை மூடிட்டு சதி ஆலோசனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது இப்போ என்ஐஏ விசாரணையில் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் நிசார் உல் ஹசான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்கனவே காஷ்மீர்ல ஒர்க் பண்ணிட்டு அங்க இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணி கோஷம் எழுப்பி சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்டிகல் 311 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இவரை சம்மர்லி டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. அங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட இந்த டாக்டர் முசாமில் நேரடியாக இங்க நம்ம ஊருக்கு வந்து ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் யோக்கியர் மாதிரி இங்கே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இப்போ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது வரைக்கும் இந்த 4 பேர் ஐடென்டிஃபை பண்ணிருந்தாங்க. நிறைய பேரை விசாரணைக்கு சஸ்பெக்ட் அப்படிங்கிறத ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் சரி, டெல்லி, யூபிலையும் சரி, அவங்க எல்லாத்தையும் டீடைன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. மேபி அவங்க அக்யூஸாக இருக்கலாம், இல்லை விட்னஸாக கூட இருக்கலாம், தகவல் தெரிஞ்சவங்க இருக்கலாம். நேற்றுக்கு நைட்டில் டாக்டர் ஃபரூக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அப்ஸ்டரிக்ஸ், அவங்க சர்ஜன். அவரு இதே காலேஜில் ஒர்க் பண்ணிட்டார், ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவர். அவரை நேற்று யூபி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முகமது ஆரிஃப் மிர் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், அவனும் இந்த சதி செயலில் ஈடுபட்டிருக்கிறான் தெரிஞ்சு அவனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான நபர் மிசாஃபர் அப்படின்னு ஒருத்தர். அந்த மிசாஃபர்னு ஒரு டாக்டர் இந்த மாதிரி சம்பவத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணா, திடீர்னு துபாய்க்கு போயிட்டான். ஸோ அவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக வேண்டி இப்போ என்ஐஏ வந்து ரெட் கார்னர் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஆக சம்பவத்தில் பாருங்க, இப்போ 7 டாக்டர்ஸ் சம்பந்தப்பட்டது தெரிகிறது. இந்த 7 பேர் யார் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஹரியானா மாநிலத்தில் உள்ள அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அந்த மெடிக்கோஸ் இருக்காங்களே அவங்களுக்கு பாடம் சொல்லித் தருகின்ற அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ். ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இது. இதுல அந்த பில்டிங் நம்பர் 17ல ரூம் நம்பர் 13ல மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு சதி ஆலோசனை. அந்த 13 போய் செக் பண்ண போகும்போது அங்க டிஜிட்டல் டேட்டா நிறைய மாட்டிக்கிடுச்சு. ஏன்னா எல்லாம் அந்த சம்பவம் நடந்தோன்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க இல்லையா. இப்போ சர்ச் பண்ணும்போது அதெல்லாம் மாட்டிக்கிடுச்சு. அது ஆபரேஷன் ப்ளூ பிரிண்ட் அங்கேயும் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. ஏற்கனவே புல்வாமால டாக்டர் உமர் வீட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க பர்சனல் டைரி மற்ற இதெல்லாமே கிடைச்சிருச்சுங்க நமக்கு. அந்த டைரியில கான்டாக்ட் லிஸ்ட், பிளேசஸ் விசிட்டட் அப்படிங்கலாம் இருந்தது. அதுல 2022 இந்த டாக்டர்ஸ் எல்லாமே ஒரு 4-5 டாக்டர்லாம் சேர்ந்து துருக்கி நாட்டுக்கு போய் விசிட் பண்ணிருக்காங்க. அங்க ஒரு 2-3 வாரம் தங்கி இருந்து அங்கிருந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ் கூட அவங்களை யாரு இயக்குறாங்களோ, யார் பணம் கொடுத்து எல்லாம் பண்ணி இந்தியாவில் நாசச்சேலை செய்ய சொல்றாங்களோ அவங்ககிட்டலாம் பேசியிருக்கிறாங்க. அந்த லீடை பூரா என்ஐஏ இப்போ எடுத்துட்டாங்க. இந்த சம்பவத்தில் இதுவரைக்கும் ஒரு 4 வெஹிக்கிள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த 4 வெஹிக்கிள் இப்ப லேட்டஸ்டா இப்ப சீஸ் பண்ணிருக்காங்க. 4 வெஹிக்கிள். ஆனால் ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட கார்களை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் நாச வேலை செய்வதற்கு தான் இவங்க பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே இப்ப விசாரணையில் தகவல் தெரிஞ்சிருக்குங்க. இனிஷியலா இப்ப இதுவரைக்கும் என்ஐஏ பண்ண விசாரணையில ஏன் இந்த சம்பவத்தை ஈடுபட்டாங்கன்னா, ஏற்கனவே நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது வெளிநாட்டு சதி இருந்ததுன்னா ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிட்டுன்னா அது மிகப்பெரிய ஒரு ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி வந்துடும். அதனால பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷி முகமது போன்ற அந்த தீவிரவாத நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள நபர்களையே ரெக்ரூட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து ஹெல்ப் பண்ணி இந்த நாச வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனால் சாதாரணமாக யாரையாவது ஒரு ஆளை சொன்னா தெரிஞ்சு போக சொல்லி புனிதமான டாக்டர் தொழில் செய்யக்கூடிய அந்த நபர்களை மூளை செலவை செய்து அவங்கள வந்து தீவிரவாத இயக்கத்துக்குள் கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை அரங்கேற்றிட்டாங்க. ஏன், என்ன மோட்டிவ் அப்படின்னா, இந்தியாவில்
பாபர் மசூதி இடிப்பு அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதே டிசம்பர் 6ஆம் தேதி இந்தியாவில் 6 சமயங்களில் 6 இடங்களில் மிகப்பெரிய கார் குண்டுவெடிப்பு நடத்த அவங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இனிஷியலாக விசாரணையில் தெரிய வருகிறது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பாகிஸ்தானிலிருந்து செயல்படுகிற ஜெய்ஷ் இ முகமது இயக்கம்தான் ஒரு பிரைம் சஸ்பெக்ட் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இன்னமும் அதை தொடர்படுத்தி அதுக்காண்டி ஆதாரங்களை என்னை அவர் திரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேரை இவங்க டீடைல் பண்ணா கூட இன்னும் போக போக நமக்கு முக்கியமான தகவல்கள் நிறைய வரத்தான் போகுதுங்க. இப்படிப்பட்ட விஷயத்துல இவ்வளவு மோசமான டெல்லி தலைநகரில் நல்லவேளை டிசம்பர் 6 வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எஸ்பி சந்தீப் சக்கரவர்த்தி கொடுத்த தகவலின் பேரில் மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் வந்து நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டன. கைது பண்ணாங்க. ஒன்னு ஏதோ வெடிச்சிருச்சு. அதுல ஒரு அகால மரணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 13 நடந்துருச்சு. ஆனால் இதுல இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் போது நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து இனி ஒரு சம்பவம் நடக்கூடாது அப்படிங்கிறது பாக்குறதாங்க நம்முடைய முக்கியமான கடமையா இருக்க முடியும். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம இந்திய மக்கள் பிரஜை சிட்டிசன்ஸ் எல்லாம் ஒன்னா நின்று அரசாங்கத்துக்கு தோளோடு தோள் நின்று நம்ம இந்த மாதிரி தீவிரவாத செயல் மறுபடியும் நடக்கூடாது. நம்ம பக்கத்து வீட்டு பக்கத்துல யார் தங்கி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, ஏதாவது சந்தேகம் போய் தெரியுதா, போலீஸுக்கு சொல்லுவோம், அரசாங்கத்துக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாதாங்க உண்மையான சிட்டிசனா இருக்க முடியும். ஆனா இதுல கூட சில அரசியல் செய்யற மாதிரி இருக்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு வருத்தமா தான் இருக்குங்க. நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நேற்று திடீர்னு ஒரு பேட்டி கொடுக்கார். டெல்லியில ரெட் ஃபோர்ட் பக்கத்துல கார் குண்டுவெடிப்பு நடந்ததுங்க. அந்த டைமிங் சரியில்லையே. அடுத்த நாள் காலையில பீகார்ல எலெக்ஷன் வரப்போகுது. முதல் நாள் ஈவினிங்ல அங்க கார் குண்டு வெடிப்பு நடக்கு அப்படின்னா இது என்ன ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். சோ பீகார் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக வேண்டி இந்த சம்பவம் நடந்திருக்குதோ இது என்னங்கிற கொடூரமா சொல்ற மாதிரி தெரியலையா? ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் அப்படி சொல்லலாமா? ரொம்ப வருத்தமா போச்சு. அதை விட நான் மிகவும் நேசிக்கக்கூடிய அண்ணாந்து பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ப. சிதம்பரம் அவர்கள் திடீர்னு அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அரசியலுக்கு வேண்டி வேற மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணலாங்க. ஆனா இப்படிப்பட்ட சேரங்கள்ல இதெல்லாம் பண்ணோம்னா இது வந்து தீவிரவாதிகளுக்கு சாதமாக தானே போகுங்க. ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்திய பிரஜைகள் இப்படி ஒரு தீவிரவாதிகளாக மாறதுக்கான சூழ்நிலைகள் என்ன, இந்த சூழ்நிலை கொடுத்தது யாரு? மறைமுகமா சொல்றாராம். பிஜேபியில் எடுக்கும் சில நடவடிக்கைகள் காரணமாக தான் குறிப்பிட்ட சமூகத்தில் சில பேர் கோவப்பட்டு டெரரிஸ்டா மாறிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லி பிஜேபி மேல பழி சொல்ற மாதிரி நேற்று சொன்னார். இப்படி யாரும் சொல்லவே கூடாது. உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா நின்று பார்க்கணும், அல்லது நேர கூட போய் திட்டிடலாங்க. ஆனா இப்படி ஓப்பனா போய் பேசுறது அப்படிங்கிறது சரியாகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இதுல எப்படிங்க இந்தியாவில் எத்தனையோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸும் அங்க படிக்கிற எம்பிபிஎஸ் மாணவர்களும் இவங்க இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத செயலை செய்வதற்கு துணிந்தார்கள் அப்படின்னா அப்ப இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி ஓனர் யார் அப்படி பார்த்தோம்னா ஜேவிட் அகமது சித்திக் அப்படின்னு ஒருத்தர் மத்திய பிரதேச சேர்ந்தவர். எப்படிங்க ஃபண்ட் எங்க இருந்து வந்தது? விடக்கூடாது இவர் அப்படின்னு சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், மற்ற எல்லா பைனான்சியல் அந்த டிரான்சாக்ஷனை பார்க்கக்கூடிய அந்த விங்க எல்லாமே நேரத்திலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? ஃபாரின் ஃபண்ட் வந்ததா, ஃபாரின் தீவிரவாத ஃபண்ட் வந்ததா, இந்த மெடிக்கல் காலேஜ் நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஃபண்டு எப்படி வந்தது என்று அவரை பற்றி துருவி விசாரித்து எப்படி இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னா, ஐயோ எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, நாங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணுறோம், நீங்கள் என்ன நடவடிக்கை எடுங்க அந்த தீவிரவாதிகள் மீது நாங்கள் முழு ஒத்துழைப்பை தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த சித்திக் சொன்னார். அப்படின்னா இந்தியாவில் உள்ள அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அவங்க இப்படிப்பட்ட கொடூர செயலை நடத்திய டாக்டர்கள்லாம் இந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டி இருக்காங்கன்னா அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டியை நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறோம், இங்கே நாங்கள் இனிமேல் அவங்களுக்கு சேர்க்கவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கூட அது சம்மந்தமாக எப்படி லைசன்ஸ் வாங்கினாங்க காலேஜ் நடத்துறதுக்கு அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் போக போக தான் அந்த யூனிவர்சிட்டி முழு சுய உருவமும் நமக்கு தெரிய வருங்க. இப்போ இந்த மருத்துவ தொழில் என்பது புனிதமானது. மருத்துவர்கள் கடவுளை போன்றவர்கள். இந்த கடவுளை உருவாக்குகின்றவர்கள் அந்த யூனிவர்சிட்டி ஒரு கோயிலை போன்றதுங்க. ஆனா அங்கேயே சதித்திட்டமா? அப்போ அல்ஃபலா யூனிவர்சிட்டியில் உள்ள டாக்டர்கள்லாம் கொலைகாரர்களா? ஏங்க அல்ஃபலா யூனிவர்சிட்டி என்ன டெரர் ஹப்பா அல்லது டெரர் டென்னா? கொலைகாரர்களின் அல்லது தீவிரவாதிகளுடைய கூடாரமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல நம்ம இந்தியா ஏங்க இது அந்நிய நாட்டுடைய சதி இருக்கிறது, பாகிஸ்தான் உள்ள ஜெய்ஷ் இ முகமது தான் தொடர்பு இருக்குது, அவங்க தூண்டி விட்டு தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பாகிஸ்தான் என்ன சொல்ல போது? வழக்கம் போல எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்கிட்ட ஜெய்ஷ் இ முகமது என்ற ஒரு தீவிரவாத இயக்கம் எங்கள் நாட்டிலே இல்லை, மசூத் ஆசார் அப்படிங்கிறது எங்கள் ஊரில் இல்லவே இல்லை அப்படி தானே அவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் இந்த பஹல்காம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம்
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களும் கிளீனா சொன்னாங்க, இனி ஒரு முறை பாகிஸ்தானில் இருந்து எல்லை தாண்டிய தீவிரவாதம் இந்தியாவில் அரங்கேறுமானால் அது ஒரு போராகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆபரேஷன் சிந்தூர் 2.0 தொடங்கும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சொன்னாங்க. இப்போ மிகப்பெரிய தீவிரவாத செயல் நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து யாரும் வரலையே தீவிரவாதிகள். நம்ம ஊர்ல உள்ள ஒரு குறிப்பிட்ட நபர்களை ரெக்ரூட் பண்ணி அவங்க தானே கைக்கூலிகளாக மாறி தீவிரவாத செயல்ல பண்ணிட்டாங்க. அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூர் 2.0 தொடங்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.